Hi dears, Assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு குருமா செய்ய போறோம். பார்த்து வைக்கிறது கூட இவ்ளோ டேஸ்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையான ஒரு குருமா, சிக்கன் குருமா தான் செய்ய போறோம். சமைக்க தெரியாதவங்க பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில நாம ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன், கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் யார் செஞ்சாலும் ஒரே மாதிரியான டேஸ்ட்டுக்கு தாங்க வரும். நீங்கள் செஞ்சால் ஒரு மாதிரி, நான் செஞ்சால் ஒரு மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட்டு தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டிலே ரெடி பண்ண சிக்கன் மசாலா, நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 300 கிராம் போல் நான் சிக்கன் சேர்க்க போகிறேன். 2 லெக் பீஸ் மட்டும்தாங்க இருந்துச்சு. கூடவே கொஞ்சம் போல் ஈரலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் டோட்டலாகவே ஒரு 300 கிராம் போல் தான் சேர்த்துருக்கேன். அதனால தான் மற்ற பொருட்களோட அளவு கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்களை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ முழு மிளகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் பெரும்பாலும் நான்வெஜ் தான் செய்வோம். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம ரொம்பவே பிஸியாக இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களை நம்ம சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வதக்கி செய்கிறதுக்கும் இதுக்கும் டேஸ்ட் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன் குருமா செய்யணும்னா நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதிகபட்சம் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிருங்க. எல்லாத்தையும் ஒரு மொத்தமாக குக்கரில் போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரோட மூடி நம்ம ஒரு 3 விசில் போல் விட்டுட்டோம்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் குருமா தயாராகிடும். நல்லா இருக்குமா, பச்சை வாசனை வருமா, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையும், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் புதினா சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 30-40 செகண்ட் கொதிக்க விட்டாலே போதும். நார்மலாக நம்ம சிக்கனில் கிரேவி செஞ்சோன்னா சில கிரேவிஸ்லாம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில கிரேவிஸ் இட்லி தோசைக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குருமா வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் இந்த மாதிரி எல்லா ரெசிபீஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் மட்டனில் செஞ்சால் நல்லா இருக்குமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக மட்டன்லையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மட்டனில் ட்ரை பண்ணும்போது 7 அல்லது 8 விசில் விட்டிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.